குடும்பத்தார் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இலக்கிய சூழ் சிவபிரகாசம் அவருடைய குடும்பத்தார் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பிரபு சார் சுதா அம்மா அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பலத்த கைத்தடங்களோடு நம்முடைய நம்முடைய மதிப்பு முனைவர் குஜராத் ஐயா அவர்கள் அவருடைய குடும்பத்தாரோடு வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இதோ மதிப்பு முனைவர் குஜராத் ஐயா அவர்கள் அவருடைய அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மண்ணை இலக்கிய குழுவதற்கும் அவர் உட்காந்துட்டாரு, நீங்களும் உட்காந்துருங்க. சிறப்பு செய்கிறார். நம்முடைய கைத்தடலோடு அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி என அவரை தொடர்ந்து நம்முடைய அருளாளர் அருமைநாதர் குழுவினுடைய தலைவர் சிறுபுகழ் செம்மல் தனுஷ் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். நம்முடைய கைத்தடலோடு ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து அருளாளர் அருமைநாதர் அரசுடைய பொருளாளர் ஏபி செல்வகுமார் 10,000 ரூபாய், அண்ணன் விஜயகுமார் எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் 5,000 ரூபாய் அவர்கள் அன்பளிப்பு கொடுத்து இங்கே பெருமை சேர்த்து இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் திருக்குறள் மாமணி ஐயா திரு CS துரை அவர்கள் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார். அறுவலிபுரவர் ஆய்வு மையத்தினுடைய உரிமையாளர் கருப்பு பெட்டக மன்னன் TVM நேரு அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். நம்முடைய பலத்த கைத்தறோடு ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எழுத்தாளர் கவிஞர் சுவாமிநாதன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். நன்றி ஐயா. அவரை தொடர்ந்து அடுத்ததாக அண்ணன் மண்டலம் பிரபாகரன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார். வாழ்த்துறைகள் இருக்கு, அதனால தயவு கூர்ந்து அன்பு உறவர்கள் வாழ்த்துறைகளுக்கு பின்னால் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துறை நம்முடைய மவுண்ட் செயின்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியுடைய மீனால் முதல்வர் அருள் சகோதரி அம்மா ஜோதி அவர்கள் பூக்கொத்து கொடுத்து ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். தெரிஞ்சு ஆனால் ஜோதி சிஸ்டர் சபரி ஐயாவுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து நீங்கள் நிம்மதியாக வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். முதலில் அவர்தான் பணி வாய்ப்பை வழங்கினார், நிறைவில் அவர்தான் பணி நிறைவு செய்திருந்தார் என்கிற சிறப்பு சபரி ஐயாவிற்கும் ஜோதி அம்மாவிற்கும் உண்டு என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு கலைகளுடைய முனைவர் குமார் ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். திராவிட கழக முன்னேற்றத்துடைய முதல் MP தன்லிங் ஐயாவுடைய பேரன் தினேஷ் அவர்கள் சாதனை வைக்கிறார். நீண்ட காலம் ஐயா அவர்களும் அவருடைய தந்தையார் அவர்களும் அவர்கள் இல்லத்தில் தான் தங்கியிருந்தார்கள் என்பது கூடுதல் செய்தி. அருணாச்சல அன்னதான அறக்கலையினுடைய உரிமையாளர் ஐயா தியாகராஜன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக ஐயாவுடைய மாணவர் திரு M பன்னீர்செல்வம் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்.
அருணை இளைஞர்களுடைய நிறுவனர் அண்ணன் இரா பிரசன்னா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருணை இலக்கியங்களுடைய நிறுவனர் ஆசிரியர் இரா பிரசன்னா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அரசு மருத்துவத்துறை மருத்துவ தலைமை உறுப்பினர் பாரி அவர்கள் சாதனைக்கு மகிழ்கிறார். அடுத்ததாக பேராசிரியர் பிரபு அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார். பேராசிரியர் பிரபு அவர்களை தொடர்ந்து விஜயமால் 3வது தளத்தில் அமைந்திருக்கக்கூடிய லக்கி ஃபன் சிட்டி என்று சொல்லக்கூடிய விளையாட்டு உலகம் அந்த அமைப்பினுடைய நிறுவனர் திரு கதிரவன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார். அடுத்ததாக மவுண்ட் செயின்ட் ஜோசப் பள்ளியுடைய முதுகலை ஆங்கில ஆசிரியை அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார். அவரை தொடர்ந்து உயர்மொழி புலவர் ஐயா கோவிந்தசாமி ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார். வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் ஐயா வாசுதேவ் அவர்கள் உயர்மொழி புலவர் கோவிந்தசாமி ஐயா அவர்கள் அவரை தொடர்ந்து வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் ஐயா திரு வாசுதேவன் அவர்கள் சிறப்பு செய்கின்றார். அவரை தொடர்ந்து இன்னிசை பாடகர் ஐயா மோகன் அவர்கள் சிறப்பு செய்கின்றார். வாசகர் வேகிகா வாசகர்களுடைய தலைவர் ஐயா சுப்பிரமணி எழுத்தாளர் சுப்பிரமணி அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். கம்பராமாயியான இயக்கத்தினுடைய நிறுவனர் ஐயா திரு வேங்கட ரமேஷ் பாபு அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள். ஸ்ரீ சாய் கங்கா ஆன்மீகம் மற்றும் சமூக அறக்கட்டளையுடைய நிறுவனர் மற்றும் கம்பராமாயண இயக்கத்தினுடைய நிறுவனர் ஐயா வேங்கட ரமேஷ் பாபு அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். அவரை தொடர்ந்து நல்லாசிரியை அம்மா திருமதி தேவிகா ராணி அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். நன்றி அம்மா. அடுத்ததாக திருக்குறள் தொண்டு மையத்தினுடைய நிறுவனர் இசைப்பாளர் குப்பனையா அவர்கள் சபரி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக தமிழ் கொண்டான் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். பகவான் பள்ளியினுடைய நிர்வாகி சிவா அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். அருணை இலக்கிய அவர்களுடைய நிறுவனர் அண்ணன் வழக்கறிஞர் சிவ ஜெயராஜ் அவர்களை உங்கள் கைத்தட்டல்களோடு விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அருணை இலக்கிய அவர்களுடைய நிறுவனர் அண்ணன் சிவ ஜெயராஜ் அவர்களை அருணை இலக்கிய உறுப்பினர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியினுடைய முதல்வர் ஐயாவுடைய மாணவி மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியுடைய கணிதாசிரியர் திரு ராஜசேகர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். அவரை தொடர்ந்து நாட்டுப்புற இசை கலைஞர் அண்ணன் செல்லகுப்பம் சுப்பிரமணிய அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார். மகிழ்ச்சி வித்யா மந்திர் பள்ளியுடைய முதல்வர் சபரியாருடைய மாணவி என்பதை நாங்கள் இந்த தருணத்தில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் செல்லகுப்பம் சுப்பிரமணிய அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். அவரை தொடர்ந்து மேனாள் முதல்வர் கவி அதே போல ஐயாவுடைய மாணவர் திரு MP யுவராஜ் அம்பேத்கர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். அவரை தொடர்ந்து அருணை இலக்கியனுடைய அண்ணன் இலக்கிய கதிரேசன் அவர்கள்
முருகலை தமிழாசிரியரான முருகன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார். அவரை தொடர்ந்து இலக்கிய ஞாயிறு அண்ணன் கதிரேசன் அவர்களும் அவருடைய முதல்வர் இறையன்பு அவர்களும் இணைந்து ஐயா அவர்களுக்கு அருணை இலக்கிய வட்டத்துடைய குடும்ப நண்பர்கள் அனைவரும் ஐயாவுக்கு சிறப்பு செய்வதற்காக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அருணை இலக்கியத்துடைய குடும்ப மழை பேசுகிறார்கள் என்று இன்றைக்கு வேலூர் சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று வரக்கூடிய அனு அவர்கள் அவருடைய குடும்பத்தாரோடு ஐயாவோட குடும்ப உறுப்பினர்கள். அடுத்ததாக அகில பாரத நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் அகில பாரத நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்துடைய இணை இயக்குனர் சம்பத் அவர்களும் அவருடைய நண்பர் இருவரும் இணைந்து சபரி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். ஈராவேலூர் பெண்கள் மெட்ரிக் நிலையத்தினுடைய தமிழாசிரியர் கவி முருகதாஸ் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள். அவரை தொடர்ந்து அருணை இலக்கியவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் முருகேசன் சார் அவர்களும் ரவிச்சந்திரன், பாவலர் வேலாயுதம், பேராசிரியர் இரா சங்கர், வெங்கடாச்சலம், சென்னம்மாள், கவிஞர் அழகை கணேசன், சிபி சந்தோஷ்குமார், அஜ்மல் முத்தமிழன், முரளி, விஷால், ராஜசேகரன், வழக்கறிஞர் கார்த்திகேயன், காந்திநகர்களுடைய ராஜேஷ், மரட்டு முடியுமா ஸ்டேடியம் கடையுடைய உரிமையாளர் பாலாஜி, ஆசிரியர் இரா பிரசன்னா, சோமநாதனுடைய ஆசிரியர் அருண் அவர்கள், மருத்துவர் விக்னேஷ் அவர்கள், இலக்கண கடல் வெங்கடேஷ் அவர்கள், அண்ணன் உத்தமன் அவர்கள் அனைவரும் இணைந்து அதே போல நம்முடைய அருணை இயக்கத்துடைய நிறுவனர்கள் வழக்கறிஞர் சிவ ஜெயராஜ் அண்ணன் அவர்களும் ஆசிரியர் இரா பிரசன்னா அவர்களும் இணைந்து இலக்கிய வட்டத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். உங்கள் பலத்த கைத்தடர்களோடு இலக்கிய வட்டம் செய்யக்கூடிய இந்த மரியாதையை ஐயா அவர்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். பல் மருத்துவர் அண்ணன் மோகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். பட்டாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து அருணை இலக்கியத்துடைய ஆலோசகர் அவரை தொடர்ந்து கலைஞர் ஐயா அவர்களும் இணைந்து ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். குடும்பத்தாரோடு ஐயா லட்சுமணன் ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய அதிகாரி அந்நியார் இணைந்து ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினருடைய வாழ்த்துறை இருக்கிறது. அது முடிந்ததும் அனைவருக்கும் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக ஐயா அவர்கள் அக்டோபர் மாதம் நாங்கள் தேர்வு செய்தது அக்டோபர் மாதத்துக்கு தான் ஐயா பணி நிறைவு செஞ்சாரு. அக்டோபர் 11 ஐயாவுடைய பிறந்த நாள். அன்றைக்கு இந்த கூட்டம் நிகழ்த்தலாம் என்று நாங்கள் திட்டமிட்டோம். ஆனால் காலம் தாட்டி இன்றைக்கு நிகழ்த்தினாலும் வாழ வேண்டும், நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீர்ந்த தூரம் நீ வந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அன்பு வேண்டும், பணிவு வேண்டும் அன்பு வேண்டும், கற்றலை தமிழல்லி தாளாட்டு வாசொல்லி வாழ்த்துகிறோ, பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆய்வு மையத்தினுடைய நிறுவனர் கருத்து பெட்டகம் அண்ணன் டிவிஎம் நேரு அவர்களை கனவை நிஜமாக்கியவர், அறிவை புகழ்த்தியவர்,
அப்துல் கலாம் போன்ற இவரும் பிரம்மச்சாரி. இவர் தமிழுக்கு பெருமை சேர்த்தவர். இவர் எல்லா மொழியும் நேசிப்போம். இவர் தனக்கென யாரு இருக்கா என்று யோசிக்காமல் தன்னை நம்பி யாரு இருக்கா என யோசிக்கும் தமிழ் நல் உறவுகளுக்கு சொந்தக்காரர். தமிழ் மொழி சிறப்பை மேலும் உயர்த்தியவர். தன்னை நம்பியவருக்கு உயிராய் இருப்பவர். தான் இருட்டில் இருந்தபோது விளக்கோடு வந்து பார்த்தவர்களை மறக்காதவர். இவர் பிறக்கும் போதே வறுமையில் பிறந்தவர், வறுமையில் வாழ்ந்தவர், வாடியவர். அப்பா ஒரு மூட்டை சுமக்கும் தொழிலாளி. கிடைத்த போது உணவருந்தியவர், மீதி நேரம் பட்டினியோடு இருந்தவர். கல்வி பெற வேண்டும் என வீட்டில் விலைக்கில்லாது போல தமிழ் கூட்டும் வளரும் உயர்நிலை உச்சநிலை அந்த குழந்தை சுடும். அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள். பாருங்க சார். அன்னை இலக்கிய வாழ்த்துக்கள். மனம் வந்து விழா இடம் அமைத்த அண்ணன் மிக பெரும் சீக்கு சொந்தக்காரர், 4 சீக்கு சொந்தக்காரர். உங்களுக்கே தெரியும். ஆசி 2 ஏசி 3 உங்களுக்கே தெரியும். 4வது ராசிக்கு சொந்தக்காரர். நம் அனைவரும் வாழ்த்துக்களோடு வாழ வேண்டும் என வாழ்க்கை வாய்ப்பு நன்றி. இந்த அவையிலே அமர்ந்திருக்கிற அன்பு பெரியவர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய நாயகனாக அருணை மாநகரிலே ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்கிய என்னுடைய அன்பு இளவல் சபரி அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த பேச்சாளர்களே ஒருவராக இருந்தாலும் கூட பணியின் காரணமாக பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றிய காரணத்தினாலே அடிக்கடி விடுப்பெடுக்க முடியாததாலே அவருடைய புகழ் பெருகவில்லை. அந்த பணி, அந்த தடை இப்பொழுது விளங்கியிருக்கிறது. அந்த தடை இன்னைக்கு அது இல்லை. அடுத்து டேனிஷ் மிஷன் பள்ளி, அதற்கு பிறகு திருவண்ணாமலை பள்ளி என்று சொன்னாலே அது மவுண்ட் செயின்ட் ஜோசப் என்கின்ற நிலையை உருவாக்கி தந்த பெருமை அந்த பள்ளிக்கு மட்டுமல்ல, நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல, அதை நிர்வகித்த சகோதரி ஜோதி என்று எல்லோரும் சொல்வார்கள். நாங்களும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், எங்களுக்கு என்றைக்கும் இளவரசராக இருக்கிற அண்ணன் தனுஷ் அவர்களே, பிச்சாண்டி அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, என்னுடைய குருநாதர் தியாகி திருநாவுக்கரசு அவர்தான் காந்தி பேரவையை 45 வருஷத்துக்கு முன்னால என்ன ஆரம்பிக்க வச்சவர். அவருடைய புதல்வர் மூலமா பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்து ஐயாவுடைய புகழை உச்சி மேல் கொண்டு போய் சேர்ந்தவர். ஐயாவுக்கு மக்கள் நண்பர்கள் குழு சார்பில் W. ஆறுமுகமன்னன் அவர்கள் மலர் மாலை அணிவித்து எஃப்ஓபி, ஏன்னா ஐயா அவர்களும் எஃப்ஓபியில் இருக்காரு, மக்கள் நண்பர்கள் குழு சார்பில் ஐயா அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் என்று சொல்லக்கூடிய மக்கள் நண்பர்கள் குழு, அந்த ஆட்களுடைய
நிர்வாகி அண்ணன் டபிள்யூ ஆறுமுகம் அவர்கள் அவருடைய குழுவினரோடு நம்முடைய சபரி அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். உங்களுடைய பலத்த கைத்தறங்களோடு நம்முடைய ஐயாவுக்கு எஃப்ஓபி குழுவினர் சார்பில் ஏன்னா ஐயாவும் எஃப்ஓபியில இருக்காரு, ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு, துணைத் தலைவராக இருக்காரு, எஃப்ஓடைய துணைத் தலைவர் அடுத்ததாக அருணை இலக்கியனுடைய நிறுவனர் அண்ணன் வழக்கறிஞர் சிவ ஜெயராஜனும் அருணை இலக்கியத்துடைய நிறுவனர் அண்ணன் இருக்கக்கூடியவர் அண்ணன் பாலாஜி அவர்கள் உடைய கைத்தகல்களுடைய ஐயா எப்பவுமே ஐயா அண்ணனுடைய டீகளை எல்லாம் சிவ ஜெயராஜ் அவர்கள் உங்கள் பலத்த கைத்தகல்களோடு ஐயா அவர்களை வாழ்த்தி பேசுகிறார். ஏன்னா ஐயா அண்ணன் வந்து அருணை இலக்கிய வட்டம் என்ற அமைப்பு தொடங்குவதற்கு ஒரு அச்சாரமாக இருந்தவர். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக இந்த திருவண்ணாமலை மண்ணில் இளைஞர்கள் பட்டாளத்தை, மாணவர்கள் பட்டாளத்தை தமிழின் பால் ஈர்த்து இலக்கிய சுவையோடு அவர்கள் பேச்சாளர்களாகவும் கவிஞர்களாகவும் அவரை தொடர்ந்து வழக்கறிஞர் முருகன் அவர்கள் ஐயா அவர்கள் அண்ணன் அவர்கள் பவர் எலக்ட்ரிக்கல் அன்பவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். அவர்கள் வெங்கடேசன் அவரை தொடர்ந்து திரு வெங்கடேசன் அவர்கள் மக்கள் உரிமை பாதுகாவலர் வெங்கடேசன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார். நான் அப்படியே போய் நிறுத்தினார், கொஞ்சம் பேச்சு தொடரணும், கொஞ்சம் 4-5 பேர் பேசுறவர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி பல்வேறு தோழர்களுடைய பெயர்களை சொல்ல முடியும். ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே இணைகிறோம் என்று சொன்னால் நம்முடைய பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களும் இங்கு வரலாற்று ஆசிரியர் ஐயாவும் இணைந்திருக்கிறார் நம்மோடு. இப்படி எல்லோருடைய பெயரும் நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் எங்கள் அத்தனை பேரின் புகழுக்கும் பின்னால், இங்கு இருக்கிற குழந்தைகளின் புகழுக்கும் பின்னால் எங்களின் முகவரி என்று சொன்னால் அது ஒருவர்தான். மெழுகுவர்த்தியை போல் தன்னை உருக்கிக் கொண்டு தமிழையும் எங்களையும் வாழ வைத்த தமிழ் தொண்டர் ஐயா சபரி அவர்கள் மட்டும்தான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு 2 உயிர் இங்கே இல்லை. அவருடைய தந்தையார் என்னுடைய மடியிலே தான் அவருடைய தந்தையினுடைய உயிர் பிரிந்தது. நாங்கள் 96 எந்த பொறுப்பிலும் இல்லை. நானோ அல்லது என் நண்பன் பிரசன்னாவோ அல்லது வாசுவோ கட்சியிலே இல்லை. கட்சியிலே அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்பா 96 அண்ணன் பிச்சாண்டி அவர்கள் வீட்டு வசதித்துறையுடைய அமைச்சர். நான் அண்ணன் பிச்சாண்டி அவர்களுக்கு போய் சொன்னவுடன் அண்ணன் TN பாபு அவர்களோடு உடனடியாக அமைச்சர் கிளம்பி 5 நிமிடத்திலே முதல் மாலை அவர் தந்தைக்கு வைத்தவர் மாண்புமிகு இன்றைய துணை சபாநாயகர் ஐயா பிச்சாண்டி அவர்கள் தான். ஏன் இதை நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், கட்சியில பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லோரிடம் அன்போடும் மரியாதையும் பழகிற அண்ணன் பிச்சாண்டி அவருடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறவருடைய ஐயா. அதே போல நம்முடைய டபிள்யூ இங்க இருக்கிற சகோதரர் 90 இளைஞர் எக்ஸ்னோராவின் தலைவராக இருந்தார். எங்களோடு இளைஞர் எக்ஸ்னோராவில் நானும் அவரும் ஒன்றாக பயணித்தோம். எஃப்ஓபி என்கிற பிரின்ஸ் ஆஃப் போலீஸை தொடங்கினார். எங்கள் இலக்கிய வட்டத்திலே தொடங்குவதிலே உடனிருந்தார். பல்வேறு அமைப்புகளிலே உடனிருந்தார். இன்றைக்கு மாநில முழுக்க பல்வேறு தலைவர்களோடு நெருக்கமாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு மிகப்பெரிய மாநில பொறுப்பிலே இன்றைக்கு வருகை தந்து அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரன் ஆறுமுகம் இங்கே இருக்கிறார். இவர்கள் எல்லோரும் நாங்கள் இணைந்து பணியாற்றுகின்ற அந்த வாய்ப்பினை எங்களுக்கு முத்தாய்ப்பாகவும் என்றைக்கும் அன்றைக்கும் இருந்து எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிற ஐயா சபரி அவர்கள். அதே போல இன்றைக்கு நம்மோடு இல்லாவிட்டாலும் நாம் ஒருவரோடும் இந்த அரங்கத்தில் இருக்கிற என் அன்பு தம்பி சிவபிரகாசம் அவன் இல்லை என்று நினைக்கின்ற பொழுது எனக்கு வருத்தமாக இருக்கின்றது. அவன் நம்மோடு இருக்கிறார். கேட்டால் என்னுடைய மறைந்த மாமா TN பாபு அவர்கள் நகர்ப்புற வங்கியினுடைய தலைவராக இருந்து நகரமன்ற உறுப்பினராக இருந்து அவருடைய தந்தையார் குப்புசாமி அவர்களோடு உப்பு மண்டி வைத்திருந்த காலத்திலே இருந்து அவரோட மண்டியிலே தான் அவங்க அப்பா உட்கார்ந்துருவார். என்னுடைய மாமனார் மண்டியில அவங்க அப்பா. அதன் பிறகு சபரி. நானும் அதே தொழில மண்டி தெருவில் தான் இருந்தேன். நெல்லு மண்டி வச்சிருந்தேன். என்னுடைய மண்டியிலே அவங்க அப்பா குப்புசாமி வந்து உட்காருவார்.
அதுக்கப்புறம் சபரி வந்து உட்கார்ந்தார். இப்படி வரலாறு மிக்க ஒரு எங்கள் குடும்பத்தோடு இருந்தவர். இன்றைக்கு திருவண்ணாமலை மாநகரத்தினுடைய மேயராக இருக்கிற என்னுடைய மனைவி நிர்மலா அவர்கள், நம்முடைய பேச்சறிவு அவர்கள் தூக்கி வளர்த்த கை குழந்தை, அவர் இன்றைக்கு மேயராக இருக்கிறார். இது போல வரலாற்று நிகழ்வு எங்களோடு அவர் எங்கள் குடும்பத்தோடு நெருங்கி பழகியவர். அதற்கு நித்தியத்தவர், உயிர் கொடுத்தவர், வளர்த்துக் கொண்டிருக்கிறார் என்பது சொல்லும் என்பதை கேட்கும் பொழுது மிகவும் பெருமையாகவும் அருமையான கருத்தாகவும் இருக்கின்றது. என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் மாஸ்டர். ஒரு சிறப்பாக நீங்கள் செய்ததற்கு தமிழ் பெயர்ந்தால் மன்னிக்கவும். தமிழில் பேசுறது கொஞ்சம் தமிழர் எல்லாரும் தமிழ் பேச்சாளர்களா இருக்கிறீங்க. இவர்கள் மத்தியில் நான் தமிழ்ல பேசுறது கொஞ்சம் அச்சத்தோடு தான் நான் பேசியிருந்தேன். தமிழைய சபையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஆசிரியர் ஓய்வு லீவ் எடுக்கிற சமயத்துல ஒரு ஆசிரியர் தேவைப்பட்டது. அப்பொழுது அந்த காலத்துல 87 அந்த சமயத்துல செங்கம் மேற்செங்கத்துல இருந்து ஒரு பஸ் பிள்ளைங்க நம்ம ஸ்கூலுக்கு வருவாங்க. பஸ் ஃபுல்லா ஒரு பஸ். அந்த டிரைவர் மூலமாக நீங்க தமிழ் டீச்சர் தேடுறீங்களே, ஒரு மாஸ்டர் எடுக்கலாமே அப்படின்னு அந்த ஸ்கூல் வளர்ந்தப்பதான் 10th வரைக்கும் வந்து இந்த சமயத்தில் ஹையர் செகண்டரி தொடர்ந்து போறோம். அந்த சமயம் 89 ஸ்டார்ட் ஹையர் செகண்டரி. அப்போ அந்த சமயத்தை தேவைப்படும்போது வந்தாரு. சின்ன பையனா இருக்காரு. 24 இயர்ஸ் 25 இயர்ஸ்ல இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னது பார்க்கும் பொழுது 89 வந்து சேர்ந்தாரு. வந்து கிளாஸ் எடுக்க சொன்னேன். நான் பொதுவாக கிளாஸ் எடுக்கும் பொழுது நான் உள்ள எடுக்கவே மாட்டேன். நான் வெளியில விளையாட நடந்துட்டு இருக்கேன். அவர் என் சைடு திரும்பி பார்த்து தான் கிளாஸ் எடுத்தாரு. நான் அருமையா கிளாஸ் எடுத்தாரு. ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா டியூட்டோரியல் சென்டர்ல அழகா கிளாஸ் எடுத்துட்டு இருந்தவர். ரொம்ப நல்லா பண்றாரு கேள்விப்பட்டுன்னு அவரே நான் அழைச்சேன். வந்ததுக்கு அப்புறம் நீ ஹையர் செகண்டரி ஹையர் ஸ்டடீஸ்லாம் முடிய மாஸ்டர் சொல்லி முடிக்க வச்சேன். ஸ்கூல்ல சேர்ந்து ஹையர் செகண்டரி படித்தார். படித்து ஒரு நல்ல ஆசிரியராக, மாணவர்களுக்கு உகந்த ஒரு ஆசிரியராக, மாணவர்களோடு மாணவராக பழகக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தார். அதுக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. எல்லோருடையும் அன்பாகவும் பாசமும் இருந்தது. தன்னுடைய கஷ்டத்தை சொல்ல மாட்டாரு. அவருடைய முகத்தை பார்த்து நான் தெரிஞ்சு கூப்பிட்டு கேட்டாலே அவர் சொல்ல மாட்டாரு. என்ன மாஸ்டர் முகம் ஒரு மாதிரி இருந்தா இருக்கு, உடம்பு முடியலையா? ஆமா சிஸ்டர் ஃபீவர். எங்க சாப்பிட போறீங்க? ஹோட்டல் மாஸ்டர். சரி இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுங்க சாப்பிடுங்க மாஸ்டர். அப்படிதான் ஒரு சில காலங்களில அப்படியெல்லாம் செய்வது. ஆனா அந்த ஒரு சின்ன ஒரு உதவியையும் ஒரு பெரிதாக எடுத்து காட்டக்கூடியவர். அதே விட அவங்க அப்பா வந்து சொன்னது, என் பையனை ஒன்று விட்டுட்டு போறேன், நீ பார்த்துக்க. அவர் முடியாத காலத்திலையும் உனக்கு வேற யாரும் கிடையாது, இந்த அம்மா தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அன்றையில இருந்து 89 வந்து சேர்ந்தாரு. 96 அவங்க அப்பா இறந்தாரு டியூ டு கேன்சர். ஏன்னா பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்பொழுது. அதனால அவரை அங்கே இருந்து அந்த ஒரு பாசத்திற்காக எத்தனை கவர்மெண்ட் வேலை கிடைத்தும் யாராவது கவர்மெண்ட் வேலை கிடைச்ச டீச்சர் பிஜி போஸ்ட் கிடைச்சா போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு பாசத்திற்கு அடிமையாக, அன்புக்கு அடிமையாக இருந்து இந்த பள்ளியிலே கடைசி வரைக்கும் வேலை பார்ப்பேன் என்று சொல்லி வேலை பார்த்தார். எந்த ஒரு புரோகிராம் பள்ளியில் நடந்தாலும், எந்த ஒரு நிகழ்ச்சி அதில் இருந்தாலும் அவர் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடந்தது கிடையாது. ஆங்கிலத்தில் எவ்வளவுதான் சொன்னாலும் இடையில தமிழ் சொல்லாம இருந்தா கொஞ்ச நாள் வேண்டாம், தமிழ் வேண்டாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் நினைச்சாலும் இல்ல சிஸ்டர் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி பேசுறாரு. அந்த ஒரு ஆர்வம் எங்கேயாவது நான் வந்ததுக்கு இப்ப கூட அந்த 4 வருஷத்துல வெளியில ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணும்போது கூட கொஞ்சம் கம்யூனிகேஷன் தேவை, அவர் ஆர்கனைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் அனுப்புவீங்களா சிஸ்டர் சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தார். அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு செயல்களிலும் எவ்வளவு ஒரு சிம்பிளஸ்ட் இருக்கும். வெரி சிம்பிள் மேன் அப்படின்னு சொன்னா வேற யாரையும் சொல்ல முடியாது. அப்புறம் அது பொறுமையான அதுக்கு சொந்தக்காரன்னு சொல்லணும்.
நம்ம எதை சொன்னா மாட்டேன்னு சொன்னது கிடையாது. என்றைக்குமே எல்லாரையும் பற்றி எந்த மதம் மொழி கடந்து நிற்பவர் கடவுளை போல. அது உண்மையில அவருக்கு திறமை அவருக்கு மட்டுமே உண்டு. எந்த மதம் பார்க்க மாட்டார், எந்த குலம் இது கிடையாது. பொதுவான ஒரு மனுஷனா இருந்து எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர், எல்லோராலும் அன்பு செய்யப்படப்பட்ட ஆசிரியர். எல்லா மாணவர்களுக்கும் தெரியும், ஒரு பாடத்தை மட்டும் நடத்தக்கூடியவர் அல்ல, பாடத்தை தாண்டியும் நடத்தக்கூடியவர். வகுப்பில் பாடம் மட்டும்தான் சில சொல்லி முடிச்சு போயிடுவாங்க. ஆனா அதையும் தாண்டி அதை விட அதிகமாக அதை சார்ந்த எல்லா கருத்துக்களையும் அழகாக ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு நபர் என்றால் அது அந்த பெருமை இவருக்கே சார். அதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் பூ சபரி பேச்செல்வி எல்லாம் நான் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, மாஸ்டர் சபரி என்ற ஒரு வார்த்தை தான் என் வாயிலிருந்து வர்றது, வேற வார்த்தை கிடையாது. தம்பின்னு கூட தரசான்னு சொல்லிருக்கா அப்படின்னு. சோ அது உரிமையோடு பேசக்கூடியவர். இன்றைக்கு ஒரு நல்ல உணர்வோடு அன்போடு பாசத்தோடு பழகக்கூடியவருக்கு பள்ளியில் ஓய்வு பெற்றாலும் வயது வரணும்னு வந்தது பார்த்தீங்களா பள்ளிகள். அதே போல இப்ப சொன்னாங்க இல்லையா, கார்த்திக் வேல்மாறு மற்ற எல்லாரும் சொன்னது போல சார் விஜயகுமார் சொன்னாரு. அதே போல இன்று இனிமேல் இலக்கிய வட்டத்திற்கு முன்னோக்கி மேல் நோக்கி எடுத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல காலம், ஒரு பொற்காலமாக அமையும் என்று அப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும், மேடையில் உள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுதும் சபரி அவர்களுக்கு முதல் அத்தியாயம் முடிந்திருக்கிறது. இன்னும் கும்பிடையா நீங்களாம் மனிதரை பாராட்டு பட்டவங்க. இன்னும் சபரி முதல் அத்தியாயத்துதான் முடியுது, இரண்டாவது அத்தியாயம் தொடங்குது. என்ன நேரம் சொன்னாரு, ஏதோ தூக்கம் இருந்தது, இன்னொரு பார்த்தோம். எப்பவுமே உங்க முகத்துல உண்மையை சுட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. என்ன சொல்லுங்க, உண்மைக்கு போகணுமா இல்லையா? என்ன கவனிக்கிறீங்க? கை தட்டுங்க. இதோட பார்த்தோம் எல்லாத்தையும். என்ன ஆத்மார் கூட்டு எல்லாம் நினைக்க இல்லைங்களா? ஆக ஒன்று சொல்ல விரும்புறேன், எக்ஸ்ட்ராவும் அருமை இடைக்கட்டமும் தனித்தனி கிடையாது. இது காட்சி வேறுமாக எங்க வீட்டுல 15 வருஷம் இருந்தவர் எக்ஸ்ட்ராவில். WR வந்து என் வீட்டிலே இருந்தவர், சிவஜெயராஜ் என் வீட்டிலே இருந்தவர். சொல்றாங்க இந்த பஞ்ச பாண்டவர் யார் தெரியுமா? அருமை இடைக்கட்டம் சிவஜெயராஜ், கார்த்தி என்ற ராமசுப்பிரமணியன், வழக்கறிஞர் ராஜாராம், ஆசிரியர் பிரசன்னா, மான்கலந்த வாஸ். இந்த 5 பேர் என் வீட்டில் தான் இருப்பாங்க. சபையில் ஆனா இதுக்கு முன்ன என்ன அப்படின்னா, சிவஜெயராஜ் சொன்ன மாதிரி விக்கெட் ஸ்கூல்ல தான் ஆரம்பிச்சது. புருஷன் நடராஜ் வந்திருந்தாரு. அப்ப இதை ஒருங்கிணைத்தவர், அவர் பேர் சொல்லணும்னா இது நிறைவு வராது, MCN நாராயணன். அது எக்ஸ்ட்ரா என்னுடைய பொதுச் செயலாளர் மாஸ்டர் பாபுடைய அண்ணன் மாஸ்டர், இவங்களெல்லாம் நல்ல பழக்கம். அவர் மூலியமா தான் எனக்கு நாராயணனே பழக்கம். நான் அதை கண்கொற்றவர். என்னிடத்திலே அவருடைய தகப்பனார் வந்து அவர் அப்பா என்று தான் கூப்பிடுவார். என்னையா அப்பா என்று கூப்பிடுவேன், இல்லையா உன்னை நான் அப்பா என்று தான் கூப்பிடுவேன் என்று கூறுவார். சபையை அழைத்துக் கொண்டு வருவார். சபை நன்றாக படிக்க வேண்டும் ஐயா, இந்த குழந்தை படிக்க வேண்டும் ஐயா அப்படி என்று அவர் என்ன கேட்கின்றாரோ அதை நாங்கள் கொடுத்துக் கொண்டு வந்தோம். ஆனால் கடும் மழையாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, எனக்கு முன்னால் பேசியவர் கூட ஒருவர் கூறினார், மந்தி தெருவிலே இருக்கின்ற அந்த வராண்டாவிலே, நம்முடைய குப்புசாமியினுடைய பின்பக்கமாக இருக்கின்ற அந்த வராண்டாவிலே மகனை எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் செவத்துக்கு பக்கத்திலே வைத்து அவர் அதற்கு அடுத்தபடியாக அவர் கட்டிக்கொள்கின்ற ஒரு வேட்டியை அவர் மீது போற்றி அழைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருப்பார். செங்கத்துல இருந்தே வந்திருக்காரு அவருடைய மாணவர், அவர் மீது கொண்ட அன்பு. உட்காருங்க.
நாங்க எல்லாம் ஒரே குடும்பம். தமிழ்ல பாராபிஸ் குடும்பத்துல நாங்க எல்லாரும் வளர்த்த பிள்ளைங்க தான் இன்னைக்கு இருந்தா எல்லாம் டாக்டரா இன்ஜினியரா பெரிய பெரிய ஆளுங்களா மாறிட்டாங்க. இருந்தாலும் கூட எங்கள் சபரி ஐயா அவருடைய வளர்ப்பு தான் அவர்கள் எல்லோரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது சைலாபிஸ் ஒரு பாட்டை இந்த மாலை நேரத்திலே அருமையான இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவிலே எனக்கும் ஒரு வாய்ப்பளித்த அருமையான அஜ்மல் தமிழ் முத்தமிழ் ஐயா அவர்களுக்கும் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் எங்கள் ஐயா புகழ் பாடுவே, எங்கள் ஐயா புகழ் பாடுவே, வடாய் பொன்னாடு இசைப்பாவலர் திருக்குறள் தொண்டு மையத்தின் நிறுவன தலைவர் திருவண்ணாமலை திருக்குறள் நகரமாவதற்கு காரணமாக இருப்ப திரு இசைப்பாவலர் குப்பனையா அவர்கள் ஒரு சிறு கவிதையை வாசிக்கிறார். தலைவர்களுக்கு சந்தர்ப்பத்தை அதை தெரிவித்துக் கொள்வேன். மண்ணில் நீண்டு வாழ்ந்திருக்க ராஜா ஆட்சி இல்லையென யார் சொன்னார்? அண்ணே யார் சொன்னார்? ராஜா ஆட்சி இல்லையென யார் சொன்னார்? அண்ணே யார் சொன்னார்? பணம் கொடுக்க சின்ன ராஜா, குணம் கொடுக்க சபரி ராஜா. பணம் கொடுக்க சின்ன ராஜா, சின்ன குணம் கொடுக்க சபரி ராஜா. ராஜா ஆட்சி இல்லையென யார் சொன்னார்? அண்ணே யார் சொன்னார்? நீ பயிற்றுவித்த பேச்சாளர் பாரில் எங்கோ ஒளிர்வதை, நீ பயிற்றுவித்த பேச்சாளர் பாரில் எங்கும் ஒளிர்வதை பார்க்கலையா? அண்ணே பார்க்கலையா? கேட்கலையா? அண்ணே கேட்கலையா? இருளை போக்கும் சூரியன்தான் ஐயா, இருளை போக்கும் சபரியன்தான். இருளை போக்கும் சூரியன்தான் ஐயா, இருளை போக்கும் சபரியன்தான். ஒன்றளவா அண்ணே, ஒன்றளவா நின்றளவா, புவியில் நின்றளவா, தம் புராணம் பாடுவோர் உலகினிலே, நல் புராணம் பாடுவோர் நீயளவா. அதுக்கு முன்னாயிரமா தம் புராணம் பாடுவோர் உலகினிலே, நல் புராணம் பாடுவோர் நீயளவா. கோசலை மகனாம் ராமனுக்கும் வாசலை திறந்தவன் நீயளவா. சபரின் கம்பராமாயணத்துல அவதான் சொன்ன ராமனுக்கு நீ அங்க போ சுத்தி வாங்கிருக்கான்னு சொல்லி. ஆக சபரி அந்த ராமனுக்கே வாசல் திறந்தோம், அதே பேர் தான். தம் புராணம் பாடுவோர் உலகினிலே, நல் புராணம் பாடுவோர் நீ அல்லவா, நீ அல்லவா. கோசலை மகனாம் ராமனுக்கும் வாசலை திறந்தவன் நீ அல்லவா, வாசலை திறந்தவன் நீ அல்லவா. எளியோர் தலைவர் பொதுப்பணியம் ஐயா, பொதுப்பணி அமைச்சர். எளியோர் தலைவர் பொதுப்பணியம், இனியோர் தலைவர் பேரவையும், பேரவை தலைவர். எளியோர் தலைவர் பொதுப்பணியும், இனியோர் தலைவர் பேரவையும். எண்ணிரு கண்கள் என்போனே, எண்ணிரு கண்கள் என்போனே. எளியோர் தலைவர் பொதுப்பணியும், இனியோர் தலைவர் பேரவையும். எண்ணிரு கண்கள் என்போனே, மண்ணில் நீண்டு வாழ்ந்திடுக சபரி, மண்ணில் நீண்டு வாழ்ந்திடுக, வாழ்ந்திடுக. நன்றி, வணக்கம். இது அழகு போட்டு கவிதையை பாடலாக பாடி சிறப்பு செய்த இசைப்பாளர் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களுடைய வளர்ச்சியில் அந்த காலகட்டத்தில் நோட்டு புத்தகங்கள் பெரிய கோயில் முன்னால் இருக்கிற கோபுரத்திலிருந்து இலவசமாக நோட்டுகளை தந்து படிக்க வைத்தவர்களில் இவரும் ஒருவர். எங்களுடைய
என்று சொல்லக்கூடிய அந்த புத்தக கடையில் தான் ஐயா அவர்கள் வாங்கி படித்தார்கள். அந்த காலகட்டத்தெல்லாம் புத்தகம் அரசு பள்ளியில் தரமாட்டாங்க. அப்போ அரசு பள்ளி இல்லாமல் தனியார தந்து உதவி செய்தவர் ஐயா அவர்கள். அவ்வளவு அவர் மீது மகிழ்ந்த இப்பொழுது திரு பிச்சாண்டி பெரியார் ஐயா அவர்கள் இப்பொழுது பேசுகிறார். ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உங்களுடைய மன உளைச்சல் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, நான் போயிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப, அதனாலதான் சொல்றேன், எனக்கு வந்து 10% குறைஞ்சது. நீங்க நிஜமாக சொல்றாங்க, போயிட்டு வாங்க. அந்த இது கதிரவன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் இந்த நினைவு பரிசுகளை தந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் நேரம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒருவருக்காக சேர்ந்து தமிழ் பண்ணிடலாம். ஐயா சாப்பிடணும், நீங்க சாப்பிடணும். எங்க குழந்தை ஜெயஸ்ரீ அவங்களுக்கு இப்போ நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஆமா, என்னுடைய ஐயா மவுண்ட் பள்ளி மாணவர்கள் இப்பொழுது நினைவு பரிசு பெறுகிறார்கள். எங்களுடைய முருகேசன் அண்ணன் அவர்களுடைய குடும்பத்தார்கள், ஜான்சன் அண்ணன் அவருடைய பிள்ளைகள் நமது நினைவு பரிசு பெறுகிறார்கள். மற்றவங்களுக்கு நீங்க பண்புகளிலேயே வந்து வாங்கிக்கீங்க. இப்போ அந்த 2 பாட்டு முடிஞ்சது பிறகு நேரடியா வந்து ஐயாவுடைய ஏற்புரை. அதனால அவர் ரொம்ப நேரம் பேச போறதில்லை. அவர் எப்பவும் எங்களுக்கு அப்படிதான் அவர் வாய்ப்பு போனாங்க. இன்னைக்கு அப்படி நடக்குதான்னு தெரியல. தமிழ் மன்றார் அவர்கள் ஒரு பாடல். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து தருக்கிறானாகி தான் செய்து நடைத்த கருத்தை பிழைத்த கஞ்ச மையத்தை நெருப்பண்ணன் நெடுமாலே என்று ஆண்டாள் பாடியதில் பாடினார். ஏன்னா வடமதுராபுரியிலே வசுதேவருக்கும் தேவகிக்கும் அங்கே மகனாக பிறந்த கிருஷ்ணர் அதே இரவிலேயே ஆயர்பாடியிலே வந்து நந்தகோபன் அரண்மனையிலே இருந்தார். அதுபோலதான் நம்முடைய ஐயா தமிழருவி அவர்கள் நம்முடைய பாண்டிச்சேரியிலே பாரதிதாசன் என்ற ஊரிலே பிறந்து இன்றைக்கு உலகெல்லாம் உணர்ந்து ஓரத்தில் அறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேலியன் அழகின் சோனியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் தமிழின் அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் தேர்வாடி நாங்கள் நம் பானைக்கு சாற்று விளையாடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்து ஓங்கு பெருசுடரோடு ஒரு கடவுளுடைய. அப்போது அந்த மாணவரை கூப்பிட்டு பேசுகிற போது அவர் பையில இருந்து ஒரு அழுக்கு சட்டையை எடுத்து, இந்த சட்டை தான் என்னுடைய ஐயா அவர்களுக்கு கொடுத்தது, இது சட்டை அல்ல, அவர் எனக்கு போட்ட கல்வி பிச்சை, நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறேன் என்றால் அது ஐயா அவர்கள் கொடுத்ததுதான், ஆசிரியர் கொடுத்ததுதான் என்று சொன்னவர் சீனிவாச சாஸ்திரி. அவர்தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்தார். இதுபோல பல மாணவர்களை, பல இலக்கியவாதிகளை, பல பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கக்கூடியவர் நம்முடைய சபரி ஐயா அவர்கள். அது மட்டும் இல்ல, 97ல எங்க ஊர்ல பட்டிமன்றம் பேசுறதுக்கு ஐயா வராது. நம்முடைய புலவர் கோவிந்தசாமி அவர்களிடத்திலே நான் சொன்னேன், ஐயா நான் பட்டிமன்றம் என்ன சொல்வேன் கண்டு குருமாய வினைகள் யாம் செல்வேன். அவர்களுக்காக ஒரு பாடல். அரியணை அருமைத்தாக அங்கதன் நுழைவாழைந்த பரதன் நெற்குடை கவிக்க இருவரும் கவலைப்பட்ட
இன்று ஐயா சபரி அவர்களுக்கு இந்த விழாவில் இந்த விழா நடக்கிறது. இன்றும் மழை பொழிந்தால் என்ன ஆகும்? பெரும்பாலும் இதிலே குறைந்தபட்சம் ஒரு 30% கூட குறைந்திருக்கலாம். அது வேலையாக இவரை ஒரே ஒரு நம்பர் தான் எங்களுக்கு அப்போ வக்கீல்னு வழக்கறிஞர் போட்டிருக்கிற ஒரு நம்பர் வந்து பாபன் தான். அப்போ அவருக்கு போன் அடிச்சோம். அவர் நேரம் வந்து எங்க தம்பிங்க தான், நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட்டு போயிட்டாரு வெளியே. எங்க 4 பேரையும் கூட்டு போயிட்டாரு. நாங்க எப்பெல்லாம் வந்து எங்கேயாவது நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னா அவர் வண்டியை தான் எடுத்துருக்கோம். நேரம் போட்டு போவோம். அங்க ஒரு வண்டி இருக்கும், டிஎஸ்பி மாதிரி, எடுத்துட்டு போய் எங்க கொடுத்துட்டு வருவோம். அதுக்கு பெட்ரோலுக்கு அவரே காசு கொடுப்பாரு. அதான் விஷயம். வண்டி மட்டும் இல்ல, இதுல வண்டி பெட்ரோல் கம்மியா இருக்கும், அதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லாம விட்டுட்டாங்க, அதனால சொல்றேன் நானு. பாபன் வந்து அந்த மாதிரி பண்ணிருக்காரு. நிறைவாக நாங்க பார்த்துக்கிறோம், நீங்க அதுக்கு கவலையே படாதீங்க. எல்லா நிகழ்வுகளும் எங்க குடும்பத்துல அவரு யாரும் நாங்க விட்டுற மாட்டோம் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு வர அதை காப்பாத்திட்டு இருக்காங்க. எந்த தருணத்திலும் அந்த குடும்பம் அவரு மாறிட்டாரு. அவரேதான் எல்லாமே. இப்போ அவங்கதான், அவரை வச்சுதான் அந்த குடும்பமே. எங்க குடும்பத்து உறுப்பினர் தான். தாயார் அம்மாவா இருந்தாலும் சரி, மோகன் சாரா இருந்தாலும் சரி, பிரியாவா இருந்தாலும் சரி, அவங்க சென்னையில இருக்கிறவங்க பேர் எனக்கு உடனே நினைக்கு வரல, சுதா பிரபு, அவங்க குடும்பமா எல்லாருமே ஐயா வச்சுதான் செய்வாங்க. அப்படி ஒரு நல்ல இணக்கமான குடும்பத்தில் அவரை ஒப்படைத்து விட்டோம். அந்த நிம்மதியை நாங்கள் அவங்களுக்கு சொல்லணும்ங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி. அது நாங்கள் மனசுக்குள்ள வச்சிருந்தோம். அதை இப்போ நாங்கள் வெளிப்படையா சொல்லிட்டோம். அந்த குடும்பத்திற்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு ஏற்புரை வழங்குவதற்கு முன்பாக வரதன் ஆசிரியர், தமிழாசிரியர் வரதன் அவர்கள் அப்படிங்கிற அமைப்புக்கு அப்பொழுது அன்பு மாணவராக இருந்தார். அப்பொழுது அவர் அருணகிரிநாதர் பாடலை அன்று பாடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் அதற்காகவே நாம் வீடு செல்லாமல் செயற்பட்டுதான் நாம் போனோம். அதுக்கே இருந்து அந்த நிகழ்ச்சியை முதல்ல நான் வாய் திறந்தது அங்கதான். அந்த அண்ணாமலையார் முன்னாடி வாய் திறந்தது. ஏன்னா 54 ஆண்டுகளுக்கு மேலாக ரமணர் இந்த மண்ணை விட்டு வெளியே கால வைக்கவே, பெரிய சொற்பொழிவு ஆற்றவில்லை. அதுபோல் நம்ம ஐயா இந்த மண்ணுக்கு வந்ததிலிருந்து இந்த மண்ணை விட்டு போகாமல் இந்த மண்ணுக்கு தமிழ் தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். இங்கிருந்து இன்னும் பல மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு முழுக்க அவர் இனி தமிழ் தொண்டு செய்ய அவர் புறப்படுவார். அருணையினுடைய ஒரு அடையாளமாக ரமணர் இருந்தது மாதிரி இந்த மண்ணிலே உயரங்களின் உயரங்கள் வரை பார்த்தவர் இன்னும் உயரங்களின் உயரங்களை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, அன்பிலே மழை தண்ணீர், அறிவிலே பெருநெருப்பு, எண்ணிலே நல்லுறுதி, இயல்பிலே தமிழ் உணர்வு, எண்ணத்தில் தமிழர் மேன்மை, துன்பிலே துணிந்த மனம், உயிரிலே வெடித்த நிலை, போதாத வாழ்வு என் வாழ்வு என்று பெருமித்தனார் சொன்னார். அந்த கருத்து ஐயாவுக்கு மிக பொருத்தமான. இந்த விழா வேண்டாம் என்று நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டேன். தயவு செய்து வேண்டாம். அப்புறம் அருணையை கட்டத்தை சார்ந்த தோளோடு தோல் என்று ஒரு ஆபத் பாண்டவனாக விளங்கக்கூடிய அருமை நண்பர் GH ரவிச்சந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக நிறைய விஷயம் எனக்கு சொல்லல. ஐயா கொஞ்சம் வெளியில போயிட்டு நீங்க நாங்க கூப்பிடும்போது வாங்கன்னு சொன்னாங்க. உள்ள அவங்க என்னென்னவோ அந்த இதெல்லாம் அது ஒரு அமைச்சரவை போட்ட மாதிரி இருந்துச்சு. இவரோட சொல்ல அவரோட சொல்ல அப்புறம் நான் வந்தோட நிறுத்திடுவாங்க. ஆனா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். அதை சிறப்பாக நடத்தினார்கள். உண்மையிலேயே அருணை இணைக்கப்பட்ட அத்துணை நல்லுள்ளவர்களுக்கு நல்ல நன்றி தெரிவித்து பக்கபலமாக உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். இந்த விழாவிலே அருமை வளர்ப்பு இருந்தால் எப்படி அதை செய்திருப்பார்? இரவு நேரத்தில் பிரியாட்ட பேசுவார். நான் வெற்றியில் இருக்கும்போது அவங்க தனியா பேசியிருப்பாங்க.
ஐயாவுக்கு நாம ரிட்டர்ன் கொடுக்கணும். 57 வயசு நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கணும், நாம அவருக்கு எல்லாத்தையும் நாம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் உணவினை எடுத்துக் கொள்கிறார்கள் இல்லையோ, பிரியா வந்தோடனே முதல்ல கேட்ட வார்த்தை, ஐயா சாப்பிட்டீங்களா மதியம், குழம்பு நல்லா இருந்துச்சா, அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் என்னை ஒரு பாதுகாப்பு அரணாக என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஏராளமான மாணவ செல்வங்களை உருவாக்கினேன் என்று சொல்வதை விட அதை உருவாக்குவதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் இந்த அறுவடை இலக்கியத்தை சார்ந்த நான் மட்டுமே செய்ய முடியாது. மாணவன் சரியா? அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லுடா, சொல்லு அம்மா சொல்லு, லைமா சொல்லு. இலக்கிய சுடரே சொன்னது போல ஒரு உணர்வு இருக்கு. சரிங்க, ஒவ்வொரு நிலையிலும் என்னை கண்ணின் இவை போல காத்த குடும்பத்தார், எங்களுடைய அருமை ஐயா சிவராஜ் அவர்கள், அவர் வரும்போதுதான் இப்ப தனித்துவமா வருவதை பார்த்தேன். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மாதிரி அம்மா மீரா, நினைத்து பார்க்க முடியாத அந்த தருணங்கள்லாம் ஜிஹெச் ரவிச்சந்திரன் நான் சொல்லும்போதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அள்ளி கொடுத்து வாழ்ந்தவர் நினைச்சு ஆனந்த பூந்தொப்பி கவியரசர் கண்ணதாசன் நினைவு ரொம்ப அழகாக அதை ஆக்சுவல் நினைவுபடுத்தினார்கள். அது பொருத்தமாகவும் எனக்கு அமைக்கிறது. எவர் ஒருவரை மனதில் ஆழமாக நினைக்கின்றனோ அதனுடைய நிகழ்வுகள் சரளமாக வந்து கொண்டிருக்கும் என்று அந்த வகையில் வருகை தந்த எங்களுடைய சிவராஜ் ஐயா மிகச் சிறந்த ஒரு பண்பார். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மாறி மாறி வழங்கும் போது வள்ளலாகலாம் என்று சொல்லக்கூடிய அந்த பொன்மொழி அவர் ஒருவருக்குத்தான் பொருந்தும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்களுக்கு மட்டுமல்ல, ஏராளமான மாணவ செல்வங்களுக்கு யார் எந்த நிலையில் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் உதவ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த பாங்கினை ஒரு பாரம்பரியமாக பெற்றிருக்கக்கூடியவர் அவருடைய மகனார் செல்வகுமார் சித்ரா, என்னுடைய மாணவ மாணவியர் என்று சொல்லிக் கொண்டு எனக்கு எப்பொழுதும் மற்றற்ற மகிழ்ச்சி. எங்குடைய இருப்பார் செல்வா எங்குடைய இருக்கக்கூடிய காலகட்டம் 6th இருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனகட்டத்தில் டியூஷன் எடுத்துருக்கிறார். ஐயா வர ஐயா இந்த மாதிரி நம்பி மவுண்ட்ல என்ட்ரன்ஸ் எடுக்கிறாங்க, உங்களை பத்தி சொன்னாங்க, நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் வழிகாட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு சொன்னோம். உட்கார வைத்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கடைசியில் அந்த என்ட்ரன்ஸ்ல பாஸ் பண்ணி +2 வரைக்கும் மவுண்ட் சென்ட் ஜோசப்ல படிக்கும் போதுதான் திடீர்னு ஒரு நேரம் ஜோதி சிஸ்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெரிய ஸ்கிரீன் தேவை, அந்த டெக்கரேஷன் இந்த ஃபாரஸ்ட் மாதிரி பேலஸ் மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லும் போது இன்னைக்குதான் டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. அப்புறம் அந்த துணியில எழுதணும். அப்ப ஐயா நான் எனக்கு உடனே மனசுல பட்டது எங்களுடைய சிவராஜ் ஐயா சரிங்க சிஸ்டர் அப்படி கேட்டு நடந்துதான் போனேன். பள்ளிக்கூடத்திலிருந்து அவர் இருக்கிற ஆபீஸ்க்கு இந்த மாதிரி சொல்றேன், அதுக்கு என்னங்க சார் செஞ்சிடலாம், எப்பன்னு சொல்லுங்க, எவ்வளவு செலவாகுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்கய்யா நீங்களும் உங்க கையால வாங்கிட்டு சொல்லும் போது எங்களுக்காக அந்த மனிதர் அந்த திருவள்ளூர் முழுக்க நடந்தார். ஏன்னா அந்த கந்தவிலாஸ் அங்க லைக்கி சில்க் ஒன்று இருக்கும், இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு, திருவள்ளூரே மாறிடுச்சு, வேற விதமான கடைகளா இருக்கு எல்லாம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில். அப்ப கோஆப்டெக்ஸ்ல போய் உட்காந்து ஐயா ஏன்னா சொல்லி அனுப்பிய ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி இந்த மவுண்ட் சென்ட் ஜோசப்ல
36 ஆண்டு காலம் பணி செய்தேன். பணி செய்யக்கூடிய இடத்துல எல்லாமே இருக்கும். அதையும் நான் அனுபவித்தேன். பாராட்டுதலையும் ஒரு பக்கம் பெற்று, இன்னொரு பக்கம் இகழ்ச்சியான சொற்களையும் பெற்று, அதெல்லாம் சொல்றதுல ஒரு புத்தகமே எழுதலாம். அந்த வகையில ஒவ்வொரு செயலிலும் உறுதுணையாக இருக்கிறார்கள். அதே போல இலக்கிய வட்டம் ஒரு சிறந்த தன்மையில் இருக்கிறது. அடிக்கடி நாங்கள் சொல்வது போல இளம் வழக்கறிஞர்களில் முதன்மை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் மாசரிபாபு என்னுடைய இதயத்திலே எப்பொழுதுமே மாறாத ஒரு அன்பு கொண்ட ஒரு மாபெரும் நேயராக அவர் விலகிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அப்பா தவறிய பொழுது அந்த உடலை சுமந்து கொண்ட அந்த மாமனிதர்களில் அவர் ஒருவர், அவருடைய அண்ணனார் பாஸ்கர். ஏன்னா இன்னைக்கு அந்த வண்டிகள்லாம் வந்துச்சு, அன்னைக்கு கிடையாது. எங்க இருந்து அந்த வேகன் ரோட்ல இருந்து அவ்வளவு தூரம் இரவோடு இரவாக என் கூட இருந்து ஒரு பெரிய ஆறுதல் படுத்தி இன்றைக்கும் அதை மிக சிறப்பாக செய்து எங்களுக்கெல்லாம் நம்முடைய வேலாயுதம் அவர்கள் சொன்னது போல பல்வேறுபட்ட வகைகளில் இடர்கள் வந்த பொழுது இன்னைக்கு அறுவடை இணைப்பட்டதுல பேசவும் செய்வோம். ஆனா அது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இணைப்பட்டத்தை வளர்க்கக்கூடாது என்று யோசித்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் இதை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான் வேளாளர். அது ரொம்ப அழகா வேலாயுதம் நாசிக்க சொன்னார். அந்த நேரத்துல எல்லாம் நம்முடைய வழக்கறிஞர் மாசரிபாபு அவர்கள் உடனிருந்து ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் ஒரு மூல விதை போட்டவர் நான் மட்டுமல்ல அவரும் என்பது நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள. இது அருகில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கார்த்திகேயன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சார். மருதுமலையை போயிட்டு அங்க இருக்கக்கூடிய லா காலேஜில் போய் படிக்கும் போதுதான் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஒரு இலக்கியத்தில் சொல்லுவார், நாம பேமெண்ட் வாங்குறோம், அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கார்த்திக் அனுப்பணும் அப்படின்னு சொல்றோம். உடனே சம்பளம் வாங்கினோடனே அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து அப்புறம் 80 மணி ஆகும் அதை நாங்க வந்து அனுப்புவோம். அதே மாதிரி வீட்டுக்கு வந்தாருன்னா கார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப அன்பா பட்டிமன்றங்களை பேசும்போது நாங்க கொடுக்கக்கூடிய தொகை எப்பவுமே சிவா இடம் கொண்டு தொகையை கொடுத்தது சொல்ல மாட்டேன். ஒரு 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க மறைமுகமா வச்சுன்னு அந்த நேரத்துல யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கூடுதலா கொடுத்துருவாங்க. இவர் குறைவா எடுத்துட்டு போவார். அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க சிவா நிறைய எடுத்துக்கலாம், ஐயா அவங்கள்ட்ட தான் பணம் கொடுப்பாரு இப்படிலாம் இருந்துச்சு. அந்த கவலைப்பட மாட்டாங்க. அப்ப அவங்க பார்ப்பாங்க, எனக்கு போதும் ஏன்னா இவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா படம் எடுத்துக்கிட்டு அவனுக்கு 2 குழந்தை இருக்கு இல்லையா. சில நேரத்துல சிவா வந்து வெறுமையா போன காலகட்டங்கள்லாம் உண்டு. நானும் நம்ம என் பணமே கொடுத்து சிவா அப்படின்னு சொல்லுவோம். நிறைய நிகழ்ச்சி வேடந்த வாடியில் இந்த பக்கத்துல மங்களம் உள்ள ஒரு கிராமம் கையல்குடி சின்ன பொண்ணு இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியில் அவங்க இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள்லாம் நாங்கள் அழைச்சிட்டு போறோம். விடிய பட்டிமன்றம் 3 மணி வரைக்கும். சரி அப்புறம் ஏதாவது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம். அவங்க வந்து சொல்றாங்க, இந்த பணத்தை திருடிட்டு போயிட்டான், கையில் 1 பைசா கூட இல்லை. இதே அதிகமானாலும் எங்களை பேச வச்சுட்டு அது 3 நாள் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுறேன். சீட்டு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கூப்பிட்டு பேசணும், 1 மணி நேரம் சேர்த்து பேசுங்க. நான் காலையில் ஸ்கூல் போனேன், அவங்க பிள்ளைங்க சார் பேசுங்க சார், சாமி கோயில் அரவான் கோயில் நல்லா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட்டம் சரியான கூட்டம் எல்லாம் பேசிட்டு பண்றோம். அவன் பணம் கொடுப்பான்னு சொல்லி பார்த்தாக்கா அந்த பணத்துக்கு ஒருத்தர் கொடுத்துருந்தோம், அவன் எதிர்த்து ஓடிட்டான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும். அப்ப நான் ஒரு 300 ரூபாய் வச்சிருந்தேன். அது 4 ஆளுக்கு 50 ரூபாய் கொடுத்துட்டு அந்த பட்டிமன்றத்தை பத்தி எடுத்தால் 10 புத்தகம் போடணும். அது NSS ப்ரோக்ராம்லாம் சொல்லும்போது நிறைய இடத்துல போய் நடத்தும் போது இன்னைக்கு சண்முகா காலேஜ் எல்லாம் நடத்தும் போது அப்படின்னாக்கா ஒரு பேச்சு நாங்க வந்து அது சம்பாதிக்கிறது ஒரு குறிக்கோள் கிடையாது. அங்க போனாக்க இவ்வளவு பணம் கொடுப்பாங்கன்னு தெரியாது. எங்களை கூப்பிட மாட்டாங்களான்னு பார்த்துக்கேன். பட்டிமன் பா அப்படின்னு ஆரம்பிச்சு நான் தான் கைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி சரி வாங்கியா ஐயா நாங்க பணம் கொடுக்க முடியாது, வேணா ஆளுக்கு ஒரு 50 ரூபாய் கொடுத்துருவாங்க, 4 மணி நேரம் நடக்கும். ஏன்னா பேச சொல்லுங்க புதிய பேச்சாளர்கள். இன்னைக்கு அருணை சிவஜெயராஜ் தமிழக முதல்வருக்கு அந்த செய்திகள்லாம் அரசியல் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இன்னைக்கு பெரும்பாலான செய்திகள் டாக்டர் கலைஞர் அவர்களே ஒரு பேட்டியில சொல்ல போது அருணை சிவஜெயராஜனுடைய பேச்சினை கேட்டு
ஒவ்வொன்றையும் புள்ளி விவரங்களோடு சொன்னார். அந்த தம்பி வாழ்க 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 என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார் என்று சொன்னார். அதற்கு வித்திருக்கிறது அருளை இலக்கிய வட்டம். ஏன்னா சிவஜெயராஜ் என் கூட இருக்கும்போதுதான் நைட்டு 11:12 அவங்க அப்பா அங்கிருந்து வருவார். சேதனுக்கு சிவபிரகாஷ் அங்கிருந்து ஐயோ இதே வாதிரையா நீ அறிவில் உனக்கு அவனை 11:12 வர அவனை கூப்பிட்டு வர டிபார்ட்மெண்ட் போய் அவனை கூட அதை உங்களுக்கு பட்டுருந்தான். ரொம்ப இது பண்ணாரு. படிக்கிற பையன் இப்படி இது பண்ணிக்கிட்டு சொல்றது சாயங்காலம் யார் கூப்பிட்டாங்கன்னு பார்ப்போம். அது ஜனவரி 1 வந்துச்சுனாக்கா ஒரு இடத்துல போவோம். ஒருத்தருமே நான் கேட்டோம் சார் பிடிஎஸ்சி ஸ்கூல்ல ஜனவரி 1 நியூ இயர் அங்கங்க நடக்கும் எல்லாரும் தெரியும். அது ஒரு கேட்கும் அந்த பெயர்லாம் சொல்ல விரும்புறாங்க மேடை நாகரிகம் அவருக்கு போயிட்டு ஜெயலலிதா கேட்டார் சார் ஒரு 1/2 மணி நேரம் எங்களுக்கு நேரம் கொடுங்க நாங்க நகைச்சுவை பேசுறோம் ஒரு பட்டிமன்றம் நடத்துறது சொல்லி நீலாம் பேசினா கிழிப்பேன் கிடையாது நீலாம் பேசினா கிழிப்பேன் சரி கொடுக்குறோம் நிகழ்ச்சி நல்லா இருந்தா உங்க அத்தனை பேர் கழுதி முடிச்சுட்டாங்க சொன்னாங்க. அந்த இது சொல்லும் போது நீங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருக்க உங்க கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவோம் நிகழ்ச்சி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இல்லைங்க நாங்க நடத்துறோம். அப்புறமா தான் தெரிஞ்சு நம்ம ஊர் பசங்க பேசுறாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டு ஏன்னா அவங்க வாயில யார் சொன்னாலும் எல்லா கலைஞர்களுக்கும் உண்டு. எனக்கு மட்டும் கிடையாது, இலைக்கோட்டத்துக்கு மட்டும் கிடையாது, அத்தனை பேருக்கும் உண்டு. அந்த வகையில் இலைக்கோட்டத்தை மேலும் வளர்த்து கொண்டே இருக்கின்றோம். இதுக்கு உறுதுணையாக அஜ்மல் போன்றவர்கள் கதிரேசன் போன்றவர்கள் வேலாயுதம் பக்கபலமா அந்த நிகழ்ச்சியில பெரும்பாலும் எங்கெல்லாம் எதிர்ப்பதோ அந்த இடத்துல வேலாயுதம் எதிர்ப்பு என்று எங்களுக்கு இந்த சலுகையை வந்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையை பெற்ற ஒரு அற்புதமான தம்பி. அதே போல அறநகரேஸ்வரர் தலைமை ஆசிரியராக இருந்தா கூட நிகழ்வுகளெல்லாம் கலந்து கொண்டு உடனடியாக தொலைபேசி அழைத்தால் கூட வந்து எங்களுக்காக காத்திருந்தவர். அந்த வகையில அடிக்கடி நாங்க சொல்றது இருந்தா அப்படின்னாக்கா சபரி அப்படின்னாக்கா அஜ்மல் வேலாயுதம் கதிரேசனார் இந்த மாதிரி இருக்கிறவங்க புள்ள பிடிக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒன்று போச்சுன்னா குழந்தைய தூக்கி பேசுறியா சொல்லி இது பண்ணி எங்களுக்கு 7 லட்சம் வீர முடியும். அமெரிக்கா போயிட்டு வந்துட்டாங்க, இலங்கை போயிட்டு வந்துட்டாங்க. அவங்களாம் முத இலைக்கோட்டத்துக்குள்ள வரும்போது அப்படின்னு தான் பேசுவோம்.